என்னக்கா பாக்குற? இறங்குடி. என்னக்கா இந்த கார் முன்னாடி வந்து நிக்கிற? வீட்டுக்கு போலியா? என்ன வீட்டுக்கு போலியான்னு என்ன கேக்குறியா? எனக்கு போன் பண்ணி பஸ் ஓடல ஆட்டோ ஓடல என்ன வந்து கூட்டிட்டு போக்கா நான் ரோட்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கார்ல போயிட்டு இருக்க. அப்ப இவ்வளவு நேரம் ஏன் கார் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தியாக்கா? என்னது உன் காரா? யார் காரடி இது? நீ எதுக்கு இதுல ஏறி வர? அக்கா இது ஒன்னும் யாரோட காரும் இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க கார் தான். தெரிஞ்சவங்களா? ஆமாக்கா, அன்னைக்கு அம்மாவை ரோட்ல இடிச்சிட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த அக்காவோட ஆபீஸ் கார் தான் இது. இன்னும் நிறைய கார் வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமடி உனக்கு. அன்னைக்கு அம்மா வெடிச்சதுக்கு அவளை பார்த்தனா நல்ல நாள் திட்டணும் இருக்க. எங்கடி அவ? எங்க அவ? அவ கார்ல நீ ஏறி வந்துட்டு இருக்கியா? அந்த அக்கா வர வழியில ஒரு வேலையா இறங்கிட்டாங்க. ஆளையும் மூஞ்ச பாரு. வா வாடிங்கறல. வந்து ஏறு. வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். ஏன் இவ எதுக்காகடி உஷாரா இருக்கணும்? இவ என்ன தப்பான பொண்ணுங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டாளா இல்ல பொம்பளை தீவிரவாதியோட கார்ல வந்து இறங்கினாளா? இவ எதுக்காக உஷாரா இருக்கணும்? இங்க பாருடி, அவ ஒன்னும் வேத்து கிரக பொண்ணு கிடையாது. அன்னைக்கு என்ன இறக்கி விட்டாளே அந்த பணக்கார பொண்ணோட தாண்டி வந்தா. ரொம்ப நல்லா இருக்குமா? உன்கிட்ட சொன்ன நல்ல புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா நீயே தூண்டி விட்டுட்டு இருக்க. ஆமாண்டி, நான் தான் தூண்டி விட்டுட்டு இருக்கேன். அடியே, இந்த காலத்துல 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கே எல்லா விவரமும் நல்லாவே தெரியுது. என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. அதுக்காக நேத்து பழகுனவங்க கூட கார்ல போறதா? இன்னைக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு எங்கேயாவது கண்காணாத எடுத்து கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுக்கா, நீயே எதுவும் கற்பனை பண்ணிக்காத. அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. பாலும் வெள்ளதான் பாலிடாயிலும் வெள்ளதான். நாம தான் நம்பி ஏமாறாம இருக்கணும். இன்னொரு தடவை அவளோட பழகுன கைய இல்ல காலை உடைச்சிடுவேன். ஆமாடி, காலை உடைச்சிருவா காலை. இங்க பாருடி, நீ உங்க அப்பா மாதிரி உங்க அக்கா மாதிரி பிச்சைக்காரங்க கிட்டயும் பஞ்ச பரதேசிங்க கிட்டயும் அண்ணக்காவடிங்க கிட்டயும் அண்டாடங்காச்சிங்க கிட்டயும் இவங்க கிட்ட மட்டும் பழக்கம் வச்சுக்கோ, ரொம்ப நல்லா இருப்ப. இங்க வா. என்னடி முறைக்கிற? என்னடி முறைக்கிற? எல்லாம் உனக்கு கிண்டலா தாண்டி சொல்றேன்னா. நீ உங்க அப்பாவும் தான் ஏழை பங்காளனா இருப்பீங்க. இதோ இவ மட்டுமாவது பணக்காரங்களோட பழகட்டுமேடி. பணக்காரங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதாலதான் நானும் அப்பாவும் அவங்களோட பழகுறது இல்ல. நெருப்புன்னு தெரிஞ்சு யாராவது நெருங்குவாங்களா? ஏய், நீ சொல்றது எல்லாமே இருக்கட்டும்டி. அம்மா நான் சொல்றேன், அத முதல்ல நீ கேளு. நர்மதாவோட ஃப்ரெண்டு தேவி இல்ல, தேவி அவளுக்கு கல்யாணம் அதானே? என்ன ஆச்சரியமா பாக்குற? அப்பா எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டாரு. உங்க அப்பா இதெல்லாம் மட்டும் தெளிவா சொன்னாரு. நான் குதிச்சு குதிச்சு தொண்டை தண்ணி வத்த புலம்புறேன், அத சொன்னாரா? சொன்னாரு எல்லாத்தையும் சொன்னாரு. இப்ப உடனே எனக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சபதம் போட்டியாமே? ஆமாண்டி, சபதம் போட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே ஆமாண்டி, சபதம் போட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு தோணா மட்டும் போதாது, பண்ணிக்கணும்னு எனக்கும் தோணணும். ஆமாடி, உனக்கு தோணும். எப்ப தோணும்? 40 வயசுல தோணும். அப்ப நான் 50 வயசு கிழவனை பார்த்து மாப்பிள்ளைய முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறேன். ஐயோ அம்மா, நான் அவ்வளவு எல்லாம் லேட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கோயேன். பொறுத்ததெல்லாம் போதுண்டி. நாளைக்கே நான் தரகர வீட்டுக்கு வர வைப்பேன். நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அடுத்த மாசமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வைப்பேன். அதுக்கு அடுத்த மாசமே நிச்சயதாம்பூலம். அதுக்கு அடுத்த மாசம் தாம் தூம்னு கல்யாணம். இன்னில இருந்து 100வது நாள் நீ புகுந்த வீட்டுல விளக்கேத்த போற. நினைக்கிறது எல்லாம் நடக்காது. நடக்கும் நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். வேகமா போற, ஏமாற போற. ஏமாற போறது யாருன்னு பாரு. நீதான், அதுல என்ன சந்தேகம்? ஏய், எதை தொட்டா இலை விழும், எதை தட்டினா கிளை விழும்னு இந்த தங்கத்துக்கு நல்லாவே தெரியும். ஏமா, தட்டுறதுக்கும் வெட்டுறதுக்கும் நான் என்ன மரமா? மனுஷி. ஏய், மனுஷி மட்டும் இல்லடி, எனக்கும் என் புருஷனுக்கும் நீ மகடி மக. என்னமா பாசத்தை கட்டி பயமுறுத்த பாக்குறியா? பயமுறுத்தலடி, பந்தாட போறேன் பாத்துக்கிட்டே இரு. பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். ஹலோ அமதா, நான் சுமதி பேசுறேன். சொல்லுடி. குமரன் ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த குழந்தைக்கு O பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுதாம். நான் 2-3 பேர்கிட்ட சொல்லிருக்கேன். நீயும் O பாசிட்டிவ் தானே? உன்னால கண்டிப்பா நான் போறேன். நீ வே. Thank you டி. எப்பவும் போகிற ரூட்டை மாற்றி வேறு ரூட்டில் போகிறாங்க.
நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லிருக்கோம் மேடம். கண்டிப்பா கிடைச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 வயசு குழந்தையோட ஆபரேஷனுக்கு O பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. எந்த O பாசிட்டிவ் தான்? நான் பிளட் டொனேட் பண்றேன். அப்படியே மேடம், ரொம்ப நல்லதா போச்சு. இவங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க மேடம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் டொனேட் பண்ண போறீங்களா மேடம்? நான் ஏற்கனவே பிளட் டொனேட் பண்ணிருக்கேன். ஓகே மேடம். இருந்தாலும் பிளட் மேட்ச் ஆகுதான்னு நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன் மேடம். இட்ஸ் ஓகே. சிவான் ஒருத்தர் உள்ள போனாரு. எந்த சிவா? இங்க டேய் வசந்த், அதெல்லாம் இருக்கட்டும்டா. ரொம்ப நேரமா நீ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போன, உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். யார் அந்த பொண்ணு? டேய் மச்சான், அதெல்லாம் பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல வா. சொல்றா. வாடா. சோ ஸ்கூலு காலேஜ் நீ எந்த இடத்துலயுமே பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாத நீ இப்போ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ற. டேய் நீ வேறடா, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் ஃபாலோ பண்ணல. நான் ஒரு அபிஷியல் விஷயமா தான் ஃபாலோ பண்றேன். இன்னொன்று தெரியுமா, அவ ரொம்ப நல்லா பண்றா. டேய், பொண்ணுங்களை நிறைய பேர் நல்லவங்க கிடையாது, எல்லாம் மோசமானவங்க. டேய் ஏன்டா உன் மைண்ட் செட்டை மாத்திக்கவே மாட்டியா? Why should I change myself? நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன மாத்திக்க தயாரா இல்ல. நான் செய்யறது தப்பே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு பொண்ணையாவது நான் பழி வாங்கியே தீரணும். எனக்கு பிடிக்கலடா, இந்த பெண் வர்க்கத்தை எனக்கு பிடிக்கல. டேய் ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? ஆமாண்டா, நான் சைக்கோ தான். எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியல. எங்க அப்பா எங்க அம்மாவை தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாரு தெரியுமா? ஆனா அவன் அந்த பொம்பளை எங்க அப்பாவை விட்டுட்டு எவன் கூட ஓடி போயிட்டா. அவமானம் தாங்காத எங்க அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு 15 வயசு இருக்கும்போது கண்ணா வசந்த் எப்பவுமே இந்த பொண்ணுங்களை நம்பாதன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி ரத்தம் கக்கி செத்தாரா. உனக்கு என் நிலைமை புரியுதோ புரியலையேன்னு எனக்கு தெரியல. கண்ணை திறந்தா எங்க அப்பா ரத்தம் கக்கி செத்தது மட்டும்தான் எனக்கு தெரியுது. கண்ணை மூடுனா பொம்பளைங்களை நம்பாதுன்னு எங்க அப்பா சொன்ன சத்தம் தான் காதுல கேக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இத கூட விடுறா, நான் உயிருக்குரிய லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டாடா. சரி, அவன் கூட நல்லா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் கூட அவன் இல்லடா. இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா. அதனால தாண்டா இந்த பொண்ணுங்க வர்க்கத்து மேலே எனக்கு கோவம் வருது. யாரோ ஒரு சிலர் செய்யற தப்புக்கு பெண் வர்க்கத்தையே தப்பா நினைக்க கூடாது. டேய், உன்ன மாதிரி என்னால அது வேற இது வேற பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ தெளிவா இருக்க. ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். இந்த மஞ்சக்காமலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலத்தை பார்த்த எனக்கு பார்க்கற எல்லாமே கேவலமா தாண்டா தெரியுது, கேவலமா தெரியுது. நான் உன்னை கேட்கிறேன், நீ நானும் 15 வருஷமா பழகுறோம். நீ என் வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருப்ப? ஆனா நான் உன் வீட்டுக்கு ஒரு தடவையாவது வந்திருக்கேனா? இல்ல. ஏன் தெரியுமா? உன் வீடு அளவுக்கு என் வீடு வசதியா இல்ல. போடா ஃபூல். நான் உன் வீட்டுக்கு வராததுக்கு காரணமே உங்க அம்மா உன் தங்கச்சியும் தாண்டா. டேய், எனக்கு பிடிக்காத பெண் வர்க்கமே ஒன்று சுத்தி இருக்கு. நான் அங்க வந்து எமோஷனல் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா அந்த பாதிப்பு உனக்கு தாண்டா வரும். அதனால தாண்டா உன் வீட்டு பக்கமே நான் வரதில்லை. பின்னால ஏமாந்த எங்க அப்பா செத்து போறதுக்கு முன்னாடி எனக்காக நிறைய சொத்து வச்சுட்டு தான் போனாரு. நான் ஒரே பையன், அந்த சொத்தை அழிக்கணும்ல.
கூடவே எனக்கு ஆகாத அந்த பெண் வர்க்கத்தையே நான் அழிப்பேன், அழிச்சுக்கிட்டே இருப்பேன். டே வசந்த், ரிலாக்ஸ். சும்மா பழசையை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. வண்டியோட எங்கேயாவது வெளியே போகலாம். எடுறா வண்டியை, போ. அண்ணே, யோ என்னையா, என்ன பிரச்சனை? ஏன் என்ன கையெழுத்து வாங்காம இருக்கீங்க? இல்லண்ணே, அது வந்துண்ணே. அந்த இடத்த வாங்கி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுக்கறதா என் பொண்ணு வாக்கு கொடுத்துட்டயா? எப்படியாவது அந்த இடத்த வாங்கணும். இல்லண்ணே, வாங்கலாம். அது வந்து என்னையா, பணம் கணம் கேட்டா ஏதாவது கொடுத்து தொலைய வேண்டியதானே? அங்கேதானே பிரச்சனையே இருக்கு. என்ன பிரச்சனை? அந்த ஆளு பைசா ஐசால வாங்க மாட்டானே. யோ, நம்ம இந்தியாவில தானே இருக்கோம். ஆமாண்ணே. அப்புறம் அண்ணே, அந்த ஆள் பேர் சத்தியமூர்த்தி, கை சுத்தமான ஆளுண்ணே. நம்ம கெட்ட நேரம் நம்ம ஃபைல அவர் கையில போய் மாட்டிக்கிச்சுண்ணே. ஆமாண்ணே. சரி, இதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கா? கொடு, நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிண்ணே. சரி சரி சரி. வணக்கம் சார். வணக்கம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாக தானே இருக்கோம், பேசுங்க. சார், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன சைன் பண்ணாம இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது. வேணா அதுல எல்லா இல்லை, டீடைல்ஸ் அந்த இருக்கு, டீட்டெயில்ஸ் பாருங்க. லேண்ட் இருக்கு. ஆற்காடு லேண்டு தானே? ஆமா அதை உங்களுக்கு பட்டா பண்ண முடியாது, புறம்போக்கு லேண்டு. சார், நான் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் இருந்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, நான் பண்ண மாட்டேன். எவ்வளோ சார் வேணும்? சத்தியமூர்த்தின்னு ஒரு கையெழுத்து போட எத்தனை லட்சம் வேணும்? ஒரு எழுத்துக்கு 1 லட்சம்னு 7 லட்சம் போதுமா? இல்ல ஒரு எழுத்துக்கு 2 லட்சம்னு 14 லட்சம் கொடுக்கட்டுமா? மன்னிக்கணும், நான் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினதில்லை. சார், இந்த மாதிரி சொன்னா உங்க டிமாண்ட் ஏறுன்னு நினைச்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு எழுத்துக்கு 3 லட்சம் வச்சா கூட 21 லட்சம் தான் வருது. நான் ரவுண்டா 25 லட்சம் தரேன். 1/4 கோடி. என்ன சொல்றீங்க? ஒரு எழுத்துக்கு 3 லட்சம் வச்சா கூட 21 லட்சம் தான் வருது. நான் ரவுண்டா 25 லட்சம் தரேன். 1/4 கோடி. என்ன சொல்றீங்க? என்ன சார் ரொம்ப அதிகாரம் பண்ணுறீங்க? நான் ரொம்ப நேர்மையானவன் பேர் எடுத்தவன். நேர்மையா இருந்தா உங்க பிறந்த நாள நேஷனல் டேவை அறிவிக்க போறாங்களா? நீங்க நல்லவரா இருங்க, நான் வேணான்னு சொல்ல. எங்கேயோ போய் ஆசிரமத்தில் இருக்க வேண்டியதானே சார்? அரசாங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்றீங்க? இந்த பாருங்க, நான் ரொம்ப பரபரப்பான பிசினஸ் மேன். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் காஸ்ட்லி. ஏன் நேரத்தை வீணாக்காம தயவு செஞ்சு சைன் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம் ஒரு அரசாங்க அதிகாரியை மிரட்டுற அளவுக்கு துணிச்சலை தருது இல்லை? அரசாங்க அதிகாரினா அவங்களும் சாதாரண மனுஷங்க தானே. வெட்டுனா ரத்தம் வரும்ல. இத பாருங்க சார், போகும்போது நம்ம எதையும் எடுத்துட்டு போலனாலும் வாழும்போது நமக்கு எல்லாம் வேணும் சார், புரிஞ்சுக்குங்க. சார், இது வரைக்கும் நீங்க பணம் வாங்காம இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு கௌரவமாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு அது காமெடியா இருக்கு. வருமானம் வர துறையில இருந்துகிட்டு அதை சரியா பயன்படுத்தாம வாழ்க்கையை வேஸ்ட் பண்றீங்க. இனிமேலாவது வாங்கி பழகிக்கிங்க. நான் ரொம்ப ராசியான கை. பணத்தை தரட்டுமா? கையெடுங்க. இதே வார்த்தை நான் எங்க ஆளுங்கிட்ட சொன்னா இந்நேரம் உங்க கையை எடுத்திருப்பாங்க. எனக்கு மால் வெட்டவும் தெரியும், மனுஷனை வெட்டவும் தெரியும். சொல்லுங்க, கையெழுத்த போடுறீங்களா இல்லையா? கையெழுத்து போடுறேன், ஆனால் இங்கே வச்சு போட மாட்டேன். வேற எங்க வச்சு போடுவீங்க சொல்லுங்க? மோதியது கூட்டம். தங்கம் விலை எதுக்கு? எதுக்கு தங்கம்? தங்க விலை பத்தி எல்லாம் படிக்கிற? நமக்கு தான் பொட்டு தங்கம் கூட வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே. நம்ம ராசி பலன் எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க இருக்கு. இன்று நாள் எப்படி 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 மகாலட்சுமி வந்து கதவை தட்டுவாள். நானும் இந்த மகாலட்சுமி வந்து கதவை தட்டுவான்னு கதவை மூடித்தான் வைக்கிறேன். மத்ததெல்லாம் வந்து கதவை தட்டுது, இந்த மகாலட்சுமி மட்டும் என் கதவை தட்ட மாட்டேங்கிறாளே. மகாலட்சுமி வந்துட்டா போல இருக்கு. ஐயோ, மடி ஏந்திக்கிட்டே போவோம். ஐயோ, என்ன கொட்ட போறாளோ தெரியலையே. கொட்டட்டும். அடச்ச, இது வேற. மகாலட்சுமி
நீயா? ஏன் தங்கங்கா வேற யாராவது வருவாங்கன்னு நினைச்சியா? ஆமா, அப்படியே அழகா அலங்காரம் பண்ணிட்டு மகாலட்சுமி வந்து நிப்பான்னு எதிர்பார்த்தேன். இந்தாங்கக்கா. என்னடி போன மாசம் கை மாத்தா வாங்கின சக்கரை இந்தாங்கக்கா. பரவாயில்லடி, எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவுலயே நீ மட்டும்தான் வாங்கினத திருப்பி கொண்டு கொடுத்துருக்குற. சரி அக்கா தங்கக்கா. நில்லு. ஆமா, நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? இல்லக்கா, ஒரு கிண்ணம் மிளகாத்தூள் கொடுக்கா. நேத்தே அரைக்கணும்னு நினைச்சேன், முடியல. ஏன் உன் வீட்டு வாசல்ல மிளகா காயலையா? இல்ல மிஷின் தான் அரைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சா? தெரியும்டி நீ பண்டமாத்துக்காரின்னு. என்னக்கா பண்டமாத்துக்காரி அது இதுன்னு தப்பா பேசுற? இங்க பாருடா, இந்த தெருவே உன் முகத்துக்கு பின்னாடி இப்படிதான் சொல்லுது. அதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சலா இல்ல? நான் உன் முகத்துக்கு நேரா சொன்னா அது உன் மூஞ்சிக்கு தப்பா தெரியுதா? அடி போடி வெளியே. அக்கம் பக்கத்துக்காரங்கள பகச்சிக்காதக்கா. நாளைக்கு உனக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் வரணும். ஆமாடி அம்மா, எதிர்த்த வீட்டுல இருக்கிற நீ பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்க. இந்த பக்கத்து வீட்டுல இருக்காளே, அவ இந்த ஊருக்கே ஜில்லா கலெக்டரா இருக்கா. நான் அப்படியே ஊன்னு கண்ட கசக்கிட்டு வந்தா நீ அப்படியே லட்சமா கையில கொண்டு கொட்ட போற. நீ ஒரு செல்லா காசுன்னு எனக்கு தெரியாதாடி? போடி அடி போடிங்கிறேன். வந்துட்டா மிளகா தூளை கேட்டுக்கிட்டு. முறைக்காத. இங்க பாரு, இரவல் வாங்கிட்டு போனத திருப்பி கொடுக்க வந்தா. இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன இந்த முறை முறைக்கிறா? ஹலோ, உங்க அப்பா வேலை செய்ற ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைமா. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுக்கு லஞ்சம் கொடுக்க ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு உங்க அப்பாவுக்கு பிரச்சனை ஆகி ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்கம்மா. சரி, நான் இது உடனே கிளம்புறேன். அம்மா, காஃபில எதுவும் வேண்டாம். ஏடி இப்பதான் காஃபி போட சொன்னா, அதுக்குள்ள எங்க போற? இல்லம்மா, அப்பா ஆபீஸ்ல ஒருத்தர் அவரை பார்த்து லஞ்சம் கொடுக்க வந்தாரா. அவருக்கும் அப்பாக்கும் தகராறு ஆயிடுச்சாம். இப்ப அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா. அப்பாவோட வேலை பாக்குற அங்கிள் தான் போன் பண்ணாரு. நான் போய் பாத்துட்டு வரேன். இரு, நீ எதுக்கு இப்ப அங்க போற? என்னம்மா நீ? அப்பா அங்க தனியா இருக்காருல்ல. அடியே, தனக்கு 2 பொண்ணு இருக்கிறதையும் மறந்துட்டு தனியாளு நினைச்சிட்டு இருக்காருல்ல, தனியாவே இருக்கட்டும். அம்மா, புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் நான் தெரிஞ்சுதாண்டி பேசுறேன். தானா வர சீதேவிய வேண்டான்னு எட்டி உதைக்கிற மனுஷன் எங்க இருந்தா எனக்கு என்னடி? இங்க பாருடி, நான் சொல்லிட்டேன், நீ அங்க போகாத. அவர் அங்க அனாதையாவே நிக்கட்டும். இங்க பாருமா, உனக்கு வேணா அப்பா தேவையில்லாத மனுஷனா இருக்கலாம். ஆனா எனக்கு எங்க அப்பாவை நினைச்சாலே பெருமையா இருக்கு. எனக்கு எங்க அப்பா வேணும். இதே மாதிரி பெருமைப்பட்டுக்கிட்டே இரு. அப்படியே தாலி தானா வந்து உன் கழுத்துல ஏறும். ஏண்டா இந்த பொறுப்பு இல்லாத மனுஷங்கிட்ட 2 பொண்ணை பெத்தோன்னு வருத்தமா இருக்கு. அடியே, அவ பொண்ணை பெத்துட்டோன்னு சேத்துல இருக்கிற காசு கூட எடுத்துட்டு வந்து கழுவி வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு தெரியறா. ஆனா உங்க அப்பா உழைக்க தெரியாம தெரியறாரு. போற போக்கெல்லாம் பார்த்தா அந்த மனுஷன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா என் கைக்கு பணம் வரும் போல இருக்கு. அம்மா, இன்னொரு வாட்டி அப்பாவை பத்தி தப்பா பேசாத. தெருவுக்கு 2 கெட்டவன் இருக்கான், ஊருக்கு 100 கெட்டவன் இருக்கான். ஆனா எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. எங்களை கரை சேர்க்கறத சாக்கா வச்சுக்கிட்டு அப்பாவோட நேர்மையை கரைப்படுத்திடாத. வரேன். இப்போ அவரை எதுக்காக முறைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சொசைட்டில பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காக ஒரு அரசாங்க அதிகாரிய வெட்டுவன் குத்துவன் சொல்லி மிரட்டுறதா? யாரம்மா பார்க்கணும்? அப்பா பார்க்க போறேன். உள்ளே அமுதாவிற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறதா?